ஆக்சுவலாக நாட் ஒன்லி நடிகர், நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தால் சினிமாவுக்கு வந்திருக்கிறேன். நிறைய பேர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆர்டிஸ்ட்டை எப்படி அவங்கள பார்த்துக்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் நம்மளை எப்படி பார்த்துக்கணும்னு நமக்கும் தெரியும். சரி. ஸோ அது வந்து நீங்கள் கேட்ட பில் வந்து 24/7 நம்ம நைட் ஷூட்டில் இருந்தால் அப்புறம் காலையில் தூங்கி ஆகணும். சில டைம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப காமெடி ஆக்டர்னு யார் சொல்லுவீங்க? எனக்கு வந்து கவுண்டமணி சார் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் என்னன்னா, அவர் அப்போ இருந்து நாகேஷ் சார் இருந்தாலும் சரி, கவுண்டமணி சாராக இருந்தாலும் சரி, NS கிருஷ்ணன் சாராக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து அந்த நல்ல விஷயத்த காமெடியில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு பெரிய கருத்தாக இருக்கும். ஒரு சின்னதாக போகிற போக்கில் டப்புன்னு நிறைய சொல்லிட்டு போயிடுவாங்க டப்புன்னு. அதனால கவுண்டமணி சார் தான் என்னோட காமெடியில் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இப்போ வரைக்கும் அவரோட காமெடி தான் எல்லாருமே காப்பி அடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களும் ஒத்துப்பாங்க. நானும் இப்போ காப்பி அடிச்சு தான் எல்லாரும் ரஜினி சாரோட இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் எந்த நடிகரும் வர முடியாது. அவங்க ஒரு டைம் ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா கமல் சார் அவங்க நம்ம மனசுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ எம்ஜிஆர் சாரோட இன்ஸ்பிரேஷன், சிவாஜி சாரோட இன்ஸ்பிரேஷன் தான் ரஜினி சார் கமல் சாருக்குள்ளே வந்துடுது. அவங்க நம்மளுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நாமளும் ஃபியூச்சரில் நல்லது பண்ணும்போது அந்த இன்ஸ்பிரேஷன் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும்.